Hello guys, welcome to Sai Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது NCERT Class 10 History Chapter 1 Rise of Nationalism in Europe. ஃபஸ்ட்டு இந்த வேர்ட் இருக்குல்ல நேஷ்னலிசம் அப்படின்னா என்னன்னா எங்கள் கண்ட்ரி தான் பெஸ்ட் அப்படின்ற ஃபீல் எந்த நாட்டு மக்களுக்கு இருக்கோ அந்த ஃபீலிங் பேர் நேஷ்னலிசம். ஓகேவா? இந்த நேஷ்னலிசம் எப்போ அரைஸ் ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு வார் டைம்லையோ இல்லை இன்டர்னல் ரெவல்யூஷன் அப்பையோ அந்த மாதிரி டைமில் இல்லை நம்ம கண்ட்ரி வேற யாரோ சண்டைக்கு கூப்பிடுறாங்க இல்லை வேற யாரோ நம்ம கண்ட்ரி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கன்னா என் கண்ட்ரியே கெத்து தானே நீ எதுக்கு வர, ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃபீலிங்க்கு பேர் தான் நேஷ்னலிசம். ஓகேவா? இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் என்ன சாப்டர் பற்றி இருக்கு, மாடர்ன் ஸ்டேட்னா என்ன, நேஷன் ஸ்டேட்னா என்ன, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அண்ட் ஐடியா ஆஃப் நேஷன். ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் மூலியமாக ஒரு நாட்டை எப்படி நிர்வகிக்கணும் அப்படின்ற ஐடியா கிடைக்கும் அப்படின்றத நம்ம இந்த ஃப்ரெட்ரிக் சேரோ அப்படின்னு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு பிக்சர் வரைகிறாங்க. அந்த பிக்சர் அவரோட கனவு. அவரோட என்ன கனவு அப்படின்னா, எல்லா நாடுகள்லையும் மக்கள் முடிவு பண்ற ஆளு தான் அந்த நாட்டோட கவர்னிங் ஃபிகர் அண்ட் என்ன பாலிசிஸ் வந்தாலும் அது மக்கள் முடிவு பண்ணியிருக்கணும். மக்கள் எஸ் சொன்னாதான் அந்த பாலிசிஸ் வரணும் அப்படின்ற ட்ரீமை அவர் வரைஞ்சு காமிச்சிருக்காரு. இதில் யார் யார் தெரியுறா அப்படின்னா, பீப்புள் ஆஃப் யூரோப் அண்ட் அமெரிக்கா, அந்த காண்டினென்ட் சேர்ந்த பீப்புள் தான் போகிறாங்க. ஒரு பெரிய ப்ரொசெஷன் மாதிரி போகுது. எப்படி நம்ம மார்ச் பாஸ் பண்ணோம்னா நேஷ்னல் ஃப்ளாக்கு ரெஸ்பெக்ட் தருவோமோ அதே மாதிரி இங்கே வர ப்ரொசெஷன் பீப்புள் எல்லாருமே ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்கு ரெஸ்பெக்ட் தராங்க. ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் மூலமா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை எப்படி அசியூம் பண்றாங்க அப்படின்னா ஒரு பொண்ணா அசியூம் பண்றாங்க. ஃபோர் கிரவுண்ட்ல இருக்கிற எல்லாருமே இங்க இங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அப்சல்யூட்டிஸ் இன்ஸ்டிடியூஷன். அப்சல்யூட்டிஸ் அப்படின்றது யாருன்னா, அவங்களோட எண்ணம் படி அவங்க எந்த நோஷன்ல போறாங்க, எந்த மோட்டிவ் அவங்களுக்கு இருக்குன்னா ஒருத்தவங்கள்ட்ட தான் அந்த நாட்டோட மொத்த கவர்னிங் பவரும் இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த நோஷன்ல இருக்கிற எல்லாருக்கும் பேர் தான் அப்சல்யூட்டிஸ். ஸோ அப்சல்யூட்டிஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவங்களோட மோட்டிவ் என்னன்னா ஒருத்தவங்கள்ட்ட தான் எல்லா பவரும் இருக்கணும், அவங்க தான் அப்சல்யூட்டிஸ். யார் இந்த ப்ரொசெஷனை லீட் பண்றாங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து. இப்போ இந்த பிரான்ஸ் நம்மளோட இது தெரியுது இல்லையா, அவங்க இப்போதான் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி கிட்ட வராங்க. நெக்ஸ்ட் அதுக்கு பின்னாடி ஃபாலோட் பை, அவங்களுக்கு பின்னாடி அடுத்தது யார் வர போறாங்க அப்படின்னா ஜெர்மனி. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கணும், லீடர்
யுனைடெட் ஸ்டேட்ஸ், சுவிட்சர்லாந்து, அடுத்தது பிரான்ஸ், அடுத்தது ஜெர்மனி, ஜெர்மனிக்கு அடுத்தது ஆஸ்திரியா, 2 சிசிலஸ், லொம்பார்டி, போலாந்து, இங்கிலாந்து, அயர்லாந்து, ஹங்கேரி, ரஷ்யா. ஸோ இந்த கண்ட்ரிஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சப்போஸ் 1 மார்க்ல which are the following countries go on the procession, இல்லை which are the following country does not go for the procession அப்படின்னு போட்டு இங்கே இருக்கிற கண்ட்ரி இல்லாத ஒரு கண்ட்ரி கொடுத்து நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம வரிசையாக ஞாபகம் வச்சுக்கணும். மேலேருந்து இப்போ இது கீழே இருக்கிறது கரெக்டா. இப்போ மேலேருந்து ஹெவன்ஸ் அபவ்ல கிறிஸ்து, சயின்ஸ், ஏஞ்சல்ஸ் எல்லாரும் இங்கே நடக்கிற ஒரு ப்ரொசஷனை பார்க்கறது அப்படின்னு அசியூம் பண்ணி அவர் வரைஞ்சிருக்காரு. ஸோ 19th செஞ்சுரியில் நேஷ்னலிசம் அப்படின்றது நிறைய சேஞ்சஸ் பொலிட்டிக்கலாக கொடுத்துருக்கு. ஸோ அதை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம், 2 முக்கியமான கீவேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று நேஷன் ஸ்டேட், இன்னொன்று மாடர்ன் ஸ்டேட். நேஷன் ஸ்டேட் அப்படின்னா அவங்க ரூலராக இருந்தாலும் சரி, பப்ளிக்காக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே ஐடென்டிட்டி தான் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே ஹிஸ்ட்ரி தான், ஒரே ஐடென்டிட்டி தான் இருக்கும். மாடர்ன் ஸ்டேட் அப்படின்னா ஒட்டுமொத்த கண்ட்ரோலையும் ஒருத்தவங்க தான் எடுத்துப்பாங்க, அது மாடர்ன் ஸ்டேட். நேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே ஐடென்டிட்டி. மாடர்ன் ஸ்டேட் ஒருத்தவங்க மட்டும்தான் மொத்த கண்ட்ரோலும் எடுத்துப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம லெசனோட கோட் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அண்ட் ஐடியா ஆஃப் நேஷன் பார்க்க போகிறோம். நேஷனலிசமோட கிளியர் எக்ஸ்பிரஷன் எப்போ வந்ததுன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் மூலியமாக தான். இந்த இயர் 1789. 1789 வரைக்கும் ஃப்ரான்ஸ் மொனார்கி சிஸ்டம் ஃபாலோ பண்ணிருந்தாங்க. அதாவது அந்த நாட்டை ஆள்றது ஒரு ராஜா. ராஜாவுக்கு வயசாச்சுன்னா ராஜாவோட பையன் அடுத்த ராஜா, திரும்பி அந்த ராஜாவோட பையனுக்கு வயசாயிடுச்சுன்னா அந்த பையனோட பையன் அடுத்த ராஜா. இந்த மாதிரியே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த பொலிட்டிக்கல் சேஞ்சஸ்லாம் ரொம்ப அன்ஈக்குவலாக இருக்கிறதுனால பாடி ஆஃப் ஃப்ரெஞ்ச் சிட்டிசன், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்களாம் எதுவும் ஆள வேணாம், நாங்கள் முடிவு பண்ணுறோம் யார் இந்த நாட்டை அடுத்து ஆளணும் அப்படின்ற சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ரிசல்ட் கிடைச்சதுன்னா, பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மக்கள் தான் அடுத்து யார் அந்த நாட்டை ஆளணும், அடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுப்பாங்க அப்படின்ற ஐடியா அப்படின்ற ரிசல்ட் கிடைச்சது. Hey guys, thank you for watching. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சாய் லேர்னிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.